ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒன்று தான். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட ட்ராவல் பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லாக தான் இருக்குது. மவுண்டனோட டாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த வருஷம் கலிஃபோர்னியாவில் பயங்கரமான ஒரு ஸ்னோங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த தடவை ஸ்னோ இருக்க இடத்துக்குலாம் போகல, ஏன்னா ரொம்ப வழக்கத்தை விட அதிகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் தவிர்த்துட்டோம். ஆனால் இந்த மழைகள் இருக்கிறத பார்த்து நாங்கள் இப்போ ரசிச்சிட்ருக்கோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் முழுக்க அவ்வளோ வெள்ளை பூக்களாக பூத்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லும் பாதாம் மரங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூக்கள் பூக்கிறத வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நேரில். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் வீடுகள் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய மரங்கள், பின்னாடி பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது. சிட்டிக்கு நடுவில் தான் அந்த இடம் இருக்குது. பாருங்கள், வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மரங்கள் நிறைய இருக்குது. கண் முழிச்சு அதில் தான் முழிக்கணுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம தனியாக ஒரு காட்டில் இருந்தால் கூட அது ஒரு மாதிரி இருக்கும். பட் இங்கே வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இருக்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டாகை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க வந்து விளாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. இந்த பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சோன்னா பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இதை தேடி வருவாங்க, வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துவாங்க, வந்து சும்மாவே சுற்றி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் வந்து பார்த்திங்க எப்படி இருக்குது அப்படின்னா ஓரளவு நல்லா பெருசாகவே இருக்குங்க. ரொம்ப சின்ன சின்ன பூக்கள் கிடையாது, ஓரளவு பெருசாகவே இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டுருக்கும். வீடியோவில் நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தா தெரியும். கீழே பாருங்கள், அவ்வளோ பூக்கள் கொட்டி கிடக்குங்க. அதாவது இந்த பூக்கள் வந்து கொட்டுற தருணம் வந்துருச்சு. அவ்வளோ பூக்கள் இருக்குது. அங்கே நின்று நம்ம நேரில் பார்க்கும்போது தரை முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கோல மாவு இருக்கு இல்லைங்களா, அதை கொட்டி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பூக்களை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் பொறுமையாக நின்று நிதானமாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்தோம். கிளைமேட் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட பரவாயில்ல, எப்போயாவது தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக ரிலாக்ஸ்டாக தான் வந்தோம். இந்த மரங்கள் ஃபுல்லும் பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் இருக்குது. ரொம்ப அழகாக அப்படியே நேராக இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் கொட்டி கிடக்கு. எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மணல் கூட பார்த்திங்கன்னா அந்த பாசி பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நாங்கள் அந்த பூக்கெல்லாம் ரசித்து பார்த்துட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருந்துட்டு அப்புறம் டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே சரி சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டுருக்கோம். அப்படியே எங்கள் ஏரியாவுக்கு போகிற பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இருட்டாயிடுச்சுங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதுதான் உங்களுக்காக இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்.
நான் ஏற்கனவே சொன்னது போல் வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, பாதாம் தான். நான் இந்தியன் மார்க்கெட் போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. ஃபஸ்ட்டு எனக்குமே இது என்னன்னே தெரியல. நம்ம ட்ரையாக தான் பார்த்துருக்கோம். அதனால் எனக்குமே ஃபஸ்ட்டு இது என்னென்னு தெரியல. அப்புறம் எழுதியிருந்ததை பார்த்துட்டு சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். கட் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பாதாம் கூட நான் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஒரு ஜெல்லி மாதிரி தான் உள்ளே இருக்குது. இன்னும் அந்த ஹார்டாக வந்து மாறல. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாங்காயெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த அந்த மாங்காயிலே ஒரு 5% மட்டும் புளிப்பு இருந்தால் அப்படி இருக்கும், மைல்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து எனக்கு சாப்பிடும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம வெள்ளரிக்காயெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு அந்த க்ரன்ச்சியாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, நல்லா நறுக்கு முறுக்குன்னு அதே போல் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு இந்த பாதாம் சாப்பாடுனா ஹார்டாக இருக்கும், நம்ம நல்லா அதை முறுக்கு மாதிரி நல்லா கடிச்சு சாப்பிட்டுட்ருப்போம். நான் நறுக்கு முறுக்கு கருக்குன்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரைமிங்காக வருது, என்ன பண்ணுறது, பொறுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள், பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.